அவர் யாழ்ப்பாணத்தில் பேசுகிற போது அந்த பேச்சில் இருந்த ஆழமான அரசியல் நுணுக்கத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அவர் சொன்னார், இந்த நாட்டினுடைய நிலத்தை, கடல் எல்லையை, வானத்தை நாங்கள் பாதுகாத்து எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கொடுப்போம் என்று அவர் உறுதியாக சொன்னார். இதுல இந்த வானெல்லை என்பது, அதாவது நிலத்திலிருந்து 100 கிலோமீட்டர் உயரமான வான் பரப்பு ஒரு நாட்டினுடைய இல்லை, அதாவது ஒரு நாட்டினுடைய அரசியல் எல்லை என்பது அந்த நாட்டினுடைய நிலமும் அதனுடைய நீர் எல்லையான 12 நாட்டிக்கல் மைல் நீளமான அந்த பகுதியும் அதற்கு மேலே நேரே 100 கிலோமீட்டர் உயரமான பகுதியும் ஒரு நாட்டினுடைய இறையாண்மைக்குட்பட்ட பகுதியாக இருக்கிறது. ஆகவே அவர் இந்த நிலத்தையும் வானையும் கடலையும் பாதுகாப்பேன் என்று சொல்வதன் கருத்து இதுதான். ஆகவே இந்த பகுதிக்கு இலங்கையினுடைய இறையாண்மைக்குட்பட்ட பகுதி என்று அவர் கூறுவதும் குறிப்பிடுவதும் அங்கு வலியுறுத்தி சொல்லுவதும் இந்த விடயத்தை தான் சொல்றார். அதாவது கடலை, அதாவது கச்சதீவுக்கு அப்பால் 2 மைல் நீளமான கடற்பரப்பையும் இலங்கையை சுற்றியுள்ள அந்த 12 நாட்டிக்கல் மைல் நீளமான கடற்பரப்பையும் நிலத்தையும் பாதுகாப்பதும், அதற்கு நேரே மேலே உள்ள 100 கிலோமீட்டர் நீளமான வான்பரப்பை நாங்கள் பாதுகாப்போம், அதை யாருக்கும் கொடுக்க மாட்டோம், யாரும் அதுக்குள்ள அனுமதியின்றி நுழைய முடியாது. இது சர்வதேச சட்டம், அதாவது 82ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட, அதாவது சமுத்திரங்களுக்கான எல்லை நிர்ணயிக்கப்பட்ட போது உருவாக்கப்பட்ட சர்வதேச கடல் எல்லை சட்டத்துக்குள்ளே அது வருகிறது. ஆகவே இதை அவர் வலுவாக இங்கே சொல்றார். கடல் எல்லை வானெல்லை என்று அவர் குறிப்பிடுவது அந்த ஐநாவினுடைய 82ஆம் ஆண்டு அந்த லோவைத்தான் அவர் சொல்றார். அதைத்தான் இதுல சொல்லாமல் சொல்லி இருக்கார். ஆகவே இங்கே இந்த இலங்கையினுடைய இறையாண்மையை அவர் இறுக பற்றுவேன் என்று ஒன்று சொல்லியிருக்கிறார். இது ஒரு முக்கிய விடயம். அதாவது இலங்கையினுடைய இறையாண்மை என்பதிலிருந்து அவர் ஒரு இலங்கையினுடைய இறையாண்மையை பிரயோகிக்கின்ற அதி உயர் தலைவர் என்ற அடிப்படையில அவர் இந்த கருத்தை முதலாவது வைக்கிறார். 2வது, இதிலே ஒரு என்டாங்கிள்மென்ட் ஒன்று இருக்குது. அதாவது எங்களை மீண்டும் ஒரு சக்கர வியூகத்துகள் மாட்டுவது. அதாவது இன்று வரைக்கும் யாரும் கச்சதீவுக்கு செல்லாதவர்கள் இவர் சென்றிருக்கிறார், முதலாவது விஷயம். 2வது விஷயம், ஏற்கனவே யாழ்ப்பாணத்தினுடைய யாழ் மன்னார் மீனவர்களுக்கும் இந்திய மீனவர்களுக்கும் இடையிலான சச்சரவுகள் இந்த யுத்தத்தின் பின் ஆரம்பித்திருக்கிறார். கடந்த 16 ஆண்டுகளில் சச்சரவுகள் நீடித்துக் கொண்டு சொல்கின்றன. எல்லை தாண்டிய மீன்பிடியினால இவர்களுக்கு இடையிலான மோதல்கள் அதிகரித்து செல்கின்றன. ஆகவே இந்த தமிழர்களுக்கும், அதாவது ஜேஆர் இலங்கை தீவுக்குள், அதாவது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் மூலம் போராடும் சக்தியையும் இந்தியாவையும் எதிர்த்து 2யும் எதிரிகள் நிலைக்கு கொண்டு போய் விட்டார்.